வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மின்கட்டண திருத்தம் தொடர்பிலான முன்மொழிவுகள் எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை என ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவர் கருத்து. 25 மாவட்டங்களிலும் ஜனாதிபதி காரியாலயங்கள் உருவாக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு. கட்சி உறுப்பினர்கள் வேறு கட்சிகளுக்கு செல்வது எந்த விதத்திலும் தமக்கு சவாலாக அமையாது என மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு. சில சமூக ஊடகங்களை பயன்படுத்தி கிரிக்கெட் விளையாட்டின் மீதான ஆபத்தான சிறு பொருள்கள் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் ஹரீன் பெர்னாண்டோ குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். மின்கட்டண திருத்தம் தொடர்பிலான முன்மொழிவை எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதியாகும் போது இலங்கை மின்சார சபை மூலம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய நிலையில் இதுவரையில் அது தொடர்பான முன்மொழிவுகள் எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை என ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவர் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். குறித்த மின்கட்டண திருத்தம் தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு முன்மொழியுமாறு 3 சந்தர்ப்பங்களில் மின்சார சபைக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தாலும் அதற்கு எந்தவிதமான பதிலும் கிடைக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு மற்றும் 2024ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை மின்சார சபை அதிக லாபங்களை ஈட்டியிருந்தது. குறித்த லாபத்தை மின் பாவனையாளர்களுக்கு வழங்க விருப்பமின்மையினால் இவ்வாறு மின்கட்டண திருத்த முன்மொழிவை வழங்க தாமதப்படுத்தி வருவதாக ஒரு சாதாரண சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் குறித்த மின்கட்டண திருத்தம் தொடர்பிலான கலந்துரையாடலின் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளதாகவும் தற்போது இருக்கும் கட்டணத்தையே தொடர்ந்தும் தக்க வைப்பது அல்லது சிறிய தொகையை அதிகரிக்க திட்டமிட்டு வருவதாகவும் இலங்கை மின்சார சபையின் பெயர் குறிப்பிட விரும்பாத உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. தாம் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதும் 25 மாவட்டங்களிலும் ஜனாதிபதி காரியாலயங்கள் உருவாக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பொலன்னறுவையில் நடைபெற்ற கட்சி கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். பிரதான ஜனாதிபதி செயலகத்தின் உபகாரியாலயங்கள் மாவட்ட ரீதியில் நிறுவப்பட்டு மக்களுக்கு சேவை வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மக்கள் மாவட்ட ரீதியான காரியாலயங்களுக்கு சென்று தங்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பொறிமுறையை உருவாக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். வரலாற்றில் எந்த ஒரு தலைவரும் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு மக்களுக்கு சேவையாற்றியதில்லை. தான் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டே மக்களுக்கு சேவையாற்ற தொடங்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விரும்பியவர்களுக்கு வந்து செல்ல கட்சியின் கதவுகள் திறந்தே இருக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினர்கள் வேறு கட்சிகளுக்கு தாவியுள்ளதாக வெளியான செய்திகள் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். கட்சி உறுப்பினர்கள் வேறு கட்சிகளுக்கு செல்வது எந்த விதத்திலும் தமக்கு சவாலாக அமையாது என்றும் குறிப்பிட்டார். மேலும் எதிர்காலத்தில் அனைத்து தேர்தல்களும் அரசியலமைப்பு ரீதியாக நடத்தப்பட வேண்டும் எனவும் மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச நேற்று அனுராதபுர நகரில் சமய வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் ஜேவிபியின் உறுப்பினர் ஒருவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டார் என்ற கூற்றினை தேசிய மக்கள் சக்தி நிராகரித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அனுராதபுரத்திற்கு சென்றிருந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பொலன்னறுவைக்கு சென்றுள்ளார். அதன்போது ஜேவிபியின் உறுப்பினர் ஒருவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டார் என்ற கூற்றை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மறுத்துள்ளார். குறிப்பிட்ட நபர் ஜேவிபி உறுப்பினர் அல்ல, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர் என்றும் அவர் தெரிவித்தார். இவ்வாறான பின்னணியில் இலங்கையில் அதிகளவான மக்கள் பலம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு காணப்படுவதாக அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திசா அத்தநாயக்க அண்மையில் தெரிவித்திருந்தார். அதில் மாகாண மட்டத்தில் மொட்டு கட்சி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் உள்ளடங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சில சமூக ஊடகங்கள் திட்டமிட்ட அடிப்படையில் சேறு பூசல்களில் ஈடுபட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரீன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சில சமூக ஊடகங்களை பயன்படுத்தி கிரிக்கெட் விளையாட்டின் மீது ஆபத்தான சேறு பூசல்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் முதல் முறையாக கோல்ஃப் அகாடமி ஒன்றினை ஆரம்பித்து வைத்து நேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சேறு பூசல்களில் ஈடுபடும் சமூக ஊடகங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக LPL போட்டித் தொடரின் தம்புள்ள கழகம் தொடர்பான சம்பவத்தில் என் மீதும் சனத் ஜெயசூரிய மீதும் குற்றம் சுமத்தப்படுவதாக குறிப்பிட்டார். விளையாட்டு குற்ற செயல்களை தடுக்கும் சட்டத்தை தாமே அறிமுகம் செய்ததாகவும் உலகில் எங்குமில்லாத வலுவான சட்டம் இலங்கையில் காணப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். புதிய ஆன்லைன் சட்டத்தினூடாக சேறு பூசுவோரின் சமூக ஊடக கணக்குகள் தடை செய்யப்படும் என்றும் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டினோட வடக்கு தெற்கு ஆட்சியாளர்களே மக்கள் மத்தியில் பாரிய இனவாதத்தை தூண்டி மாபெரும் யுத்தத்தை உருவாக்கியதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார்.
வவுனியாவில் உள்ள இரட்டைப்பெரியகுளம் விருந்தினர் விடுதியில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மகளிர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இதன்போது மேலும் தெரிவித்த அவர், நாட்டில் உண்பதற்கும் குடிப்பதற்கும் எதுவுமின்றி மக்கள் தவித்து வருவதோடு மருந்தின்றி உயிர் நீத்து போகும் நிலைமை காணப்படுவதால் ஆட்சி செய்தவர்கள் இந்த நாட்டை வளர்க்கவில்லை. எனவே தேசிய மக்கள் சக்தியோடு மக்களும் ஒன்றாக இணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று தேசிய மக்கள் சக்தி உறுதியளிக்கிறது. நாம் எமது நாட்டு மக்களின் வாழ்க்கையினை சிறப்பாக மாற்றுவோம் என்றார். மேலும் யுத்தம் தானாக உருவானது அல்ல, மாறாக மக்கள் மத்தியில் பாரிய இனவாதத்தை தூண்டி வடக்கு தெற்கில் உள்ள அரசியல்வாதிகள் அவர்களின் பதவிக்காக உருவாக்கினார்கள். வடக்கில் உள்ள தமிழ் மக்கள் வாசிப்பு பழக்கத்துடன் மிகவும் நெருக்கமானவர்கள். அந்த மக்கள் யாழ் நூலகத்திற்கு செல்லும் போது தெய்வ ஸ்தலங்களுக்கு செல்வதை போன்று தமது காலணிகளை வெளியில் விட்டுவிட்டு செல்வதனை நான் கண்டுள்ளேன். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவின் குழுவினர் 1981 தேர்தலில் வெற்றி காண அந்த நூலகத்தை தீக்கிரையாக்கினர். இதனைத் தொடர்ந்து 1983 ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணியுடன் மக்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதை ஜே.ஆர். ஜெயவர்தன பயந்து தமது கட்சியின் பயணத்தை ஒழிப்பதற்கு தமது கட்சியை தடை செய்ய முயற்சித்தார். இதனால் ஜே.ஆர். ஜெயவர்தனவும் ரணில் விக்ரமசிங்கவும் இணைந்து முதலாம் இரண்டாம் குறுக்கு தெருவுக்கு தீ வைத்தார்கள். ஒரு கருப்பு ஜூலியை உருவாக்கினார்கள். அனுராதபுரம் சிற்றம்பலம் மண்டபத்தை கொளுத்தினார்கள். முழு நாடும் தீப்பற்றியிருந்தது. இதனை ஜே.ஆர். ஜெயவர்தனவின் ஆட்களை செய்தார்கள். ஆனால் 83 கலவரத்திற்கு மக்கள் விடுதலை முன்னணியினரே காரணம் என்று எமது கட்சியினை தடை செய்தார்கள். இதனால் தெற்கில் தமிழ் மக்களின் சொத்துக்கள் அளிக்கப்படுவதையும் உயிர் காவல் கொள்ளப்படுவதனையும் தெற்கிலிருந்து தமிழ் மக்கள் விரட்டியடிக்கப்படுவதையும் நினைத்து புலிகள் அமைப்பின் தலைவருக்கு வடக்கில் புதிய அரசாங்கம் ஒன்று உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஆகவே தெற்கில் தமது மக்கள் அளிக்கப்படுவதையும் வடக்கில் நூலகம் எரித்தமையையும் கூறி வடக்கு இளைஞர்களை யுத்தத்திற்கு அழைத்ததோடு ஆயுதமேந்திய மாபெரும் இயக்கத்தையும் அவர் உருவாக்கினார். மேலுள்ள ஆட்சியாளர்கள் யுத்தத்தை உருவாக்கினார்கள். எமது பிள்ளைகள் யுத்தத்திற்கு சென்றார்கள். எனினும் தற்போது எமது நாடு முன்னேற வேண்டுமாயின் எமக்கு பிரிவினை இல்லாத மீண்டும் யுத்தம் ஏற்படாத நாடே தேவை என்பதோடு சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையுடன் வாழக்கூடிய ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டும். எமது பரம்பரை யுத்தம் செய்து கொண்ட பரம்பரை. ஆனால் எமது பிள்ளைகளுக்கு யுத்தம் செய்து கொள்ள இடமளிக்க கூடாது என்று தெரிவித்திருந்தார். தற்போதைய அரசியல் கள சூழ்நிலையில் எவ்வாறு அடித்தாடுவது என்பது குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்து விட்டேன். எனவே அடித்தாடுவதா தவறான முடிவெடுத்து ஆட்டமிழப்பதா என்பதை அவரை தீர்மானிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச தெரிவித்தார். ஜூன் 15 பிறகு நாடாளுமன்றம் கலைக்கப்பட உள்ளது எனவும் ஜனாதிபதி மற்றும் பசில் ராஜபக்சவுக்கு இடையில் இது தொடர்பில் இணக்கம் எட்டப்பட்டுள்ளது எனவும் ராஜபக்ச குடும்ப உறுப்பினரான உதயங்க வீரதுங்க விடுத்துள்ள அறிவிப்பு மொட்டு கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மொட்டு கட்சியின் எம்பிக்கள் சிலர் பசில் ராஜபக்சவை சென்று சந்தித்து இது தொடர்பாக வினவியுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் முதலில் நடக்கும் என்றால் எங்களுக்கும் சொல்லுங்கள், வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். எனக்கு அது பற்றி தெரியாது. சில வேளை ரணிலின் தகவலை உதயங்க வெளியிட்டிருக்கலாம். தற்போதைய சூழ்நிலையில் அரசியல் களத்தில் எவ்வாறு ஆட வேண்டும் என்பது பற்றி ரணிலுக்கு விளக்கிவிட்டேன். இனி முடிவெடுக்கும் அதிகாரம் அவரிடம் உள்ளது என்று பசில் ராஜபக்ச மேற்படி உறுப்பினர்களுக்கு பதிலளித்துள்ளதாகவும் தெரிய வருகிறது.